வணக்கம், நான் டிசி ஸ்ரீனிவாசன். உங்கள் ஃபைனான்ஷியல் டிசிஷனை கான்ஃபிடென்ட்டாக எடுக்க தான் இந்த சேனல் எஸ்எஸ் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ். இந்த சேனலோட நோக்கம் பர்சனல் ஃபைனான்ஸ் சிம்பிளிஃபைட். வடிவேலு ஸ்டைலில் சொல்லணும்னா பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக். இதை ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, உங்களோட ஃபைனான்ஷியல் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்து பேஸ்மெண்ட் வீக்காக இருக்கா அப்படின்னு உங்களுக்கே கேள்வி கேட்கறதுக்கு தான் இந்த வீடியோ. ரீசெண்டாக நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ரொம்ப ஸ்டேபிள் ஜாப், வெரி குட் சேலரி ஆல்சோ. அவர் 2024 செப்டம்பரில் மார்க்கெட் பீக்கில் இருந்தபோது பேங்க் மூலிமா எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணார். எவ்ரி மந்த் 5,000 rupees ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணினார். லாஸ்ட் வீக் அவருக்கு சடனாக ஹெல்த் இஷ்யூ வந்தது. ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளோ தெரியுமா? 1.8 lakh. ஆனால் அவர்கிட்ட இருந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மட்டும் 15,000 தான் இருந்தது. ஹிஸ் சன் அப்ரோச்டு மீ அண்ட் ஆஸ்க்ட் ஹெல்ப் ஃபார் எஸ்ஐபி ரிடம்ஷன். நானும் எஸ்ஐபி ரிடம்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணினேன். As we all know, in last week of March 2026, due to Iran-America war, market downல தான் இருந்துச்சு. லாஸ்ட்டில் தான் எஸ்ஐபி ரிடம்ஷன் பண்ண வேண்டியதாகிடுச்சு. நியர்லி 1.5 years அவர் பேங்க் மூலிமா இன்வெஸ்ட் பண்ண எஸ்ஐபி ஒரே நாளில் லாஸ் புக் பண்ண வேண்டியதாச்சு. ஏன் இப்படி நடந்தது? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பை அவர் மிஸ் பண்ணியிருந்தார். அதுதான் எமர்ஜென்சி ஃபண்ட். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், ஹானஸ்ட்டாக யோசிங்க, உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள். நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஜாப் போச்சுன்னா, அல்லது பிஸ்னஸில் மணி ஏதாச்சும் லாக் ஆகியிருந்ததுன்னா, அல்லது வீட்டில் ஈவன் அர்ஜென்ட்டாக ரிப்பேர் வந்துச்சுன்னா, உங்களால் அந்த சுச்சுவேஷனை உடனடியாக சமாளிக்க முடியுமா? உங்களை எத்தனை பேருக்கு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுருக்கீங்க? மோஸ்ட் பீப்புளோட ஆன்சர் என்ன தெரியுமா? இல்லை. இந்தியாவில் 76% ஆஃப் த ஃபேமிலிஸுக்கு 3 மாதத்துக்கு கூட போதுமான எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லை. இதுதான் சர்வேயும் சொல்லுது. சில சொல்கிறாங்க, என்னோட ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கே சார், அதை ரிடம்ஷன் பண்ணலாம். அதுதான் எக்ஸாக்ட்லி அந்த கிளைண்ட்டும் பண்ணினது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு எமர்ஜென்சிக்காக கிடையாது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸு வெல்த் பில்டிங்காகவும் உங்களோட கோல்ஸ் அடைவதற்காகவும் தான். எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணால் இன்வெஸ்ட்மெண்ட்டு டெஸ்ட்ராய் ஆகும். அதுதான் அந்த கிளைண்ட் பண்ணினது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு சுச்சுவேஷனை பார்ப்போம். நீங்கள் எஸ்ஐபி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பண்ணுறீங்க, ₹5,000 per month, 20 years டார்கெட் அப்படின்னு வச்சுப்போம். 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு தேவைப்படுது. எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுறீங்க, ரிடம்ஷனும் பண்ணிட்டீங்க. இப்போது உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு ஒன்றுன்னு வேணும்னு தோணுது. அந்த எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே இருந்து 2 வருஷம் கழிச்சு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஆக மொத்தம் 4 வருஷம் மிஸ் ஆன காம்பவுண்டிங் அமௌண்ட்டு மீதி இருக்கிற 16 வருஷம் கழிச்சு பார்த்தா எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 25 லட்ச ரூபா மிஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படின்னு தெரியுமா? டீட்டெயில்ஸ் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு 2 வருஷத்தில் 5,000 ரூபா எஸ்ஐபி பண்ணிட்டு இருந்த விதத்தில் 2 வருஷம் கழிச்சு எமர்ஜென்சியின் போது 1,38,000 ரூபா வித்ரா பண்ணியிருப்பீங்க. கிட்டத்தட்ட 13% ரிட்டர்ன் அசம்ஷன் வச்சுப்போம். 2 வருஷம் கழிச்சு எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே இருந்து எஸ்ஐபி ரீஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அப்படின்னா 16 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஃபண்டோட வேல்யூ கிட்டத்தட்ட 32,26,000 ரூபா இருக்கும். அதே நீங்கள் ப்ராப்பராக எமர்ஜென்சி ஃபண்டை பிளான் பண்ணிவிட்டு அதன் பிறகு 20 வருஷத்துக்கு எஸ்ஐபி அதே 5,000 ரூபா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 20 வருஷம் முடிவில் கிட்டத்தட்ட 57,28,000 ரூபா இருக்கும். டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 25 லட்ச ரூபா மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ரிமெம்பர், ஒன் ராங் ஃபைனான்ஷியல் மிஸ்டேக் கேன் டேக் யூ செவரல் இயர்ஸ் பேக்வர்ட்ஸ். ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஃப்ரெஜைல், எந்நேரமும் கொலாப்ஸ் ஆகலாம். எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, பீஸ் ஆஃப் மைண்ட், கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். எஸ்ஐபி பிரேக் ஆகாது, காம்பவுண்டிங் தடப்படாது. கான்ஃபிடென்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபேமிலி செக்யூரிட்டி, உங்களுக்கும் உங்களை டிபெண்ட் பண்ணுறவங்களுக்கும் வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அண்ட் ஃபைனலி, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடத்தை நோக்கி நீங்கள் முன்னேற பெரும் வாய்ப்பாக இருக்கும். சாம்பிளுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷனை சஜஸ்ட் பண்ணுறேன். எதை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஆப்ஷன் 1, நீங்கள் மந்த்லி ₹5,000 எஸ்ஐபி பண்ணுறீங்க. எமர்ஜென்சி ஃபண்டு உங்ககிட்ட இல்லை. ஒரு எமர்ஜென்சின்னு வந்தால் ₹5,000 எஸ்ஐபி ஸ்டாப் பண்ண வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஆப்ஷன் 2, மந்த்லி ₹5,000 எஸ்ஐபி பண்ணுறீங்க. அதில் ₹2,500 எமர்ஜென்சி ஃபண்டுக்காக க்ரியேட் பண்ணுறீங்க. மீதி ₹2,500 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ணுறீங்க. எமர்ஜென்சி ஃபண்டை க்ரியேட் பண்ணினதுக்கு அப்புறமா எமர்ஜென்சி ஃபண்டுக்கு உண்டான எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஈக்விட்டியில் எஸ்ஐபி ₹2,500 அதை ₹5,000 கன்வெர்ட் பண்ணுறீங்க. இந்த 2 ஆப்ஷனில் எது பெட்டர்? நேச்சுரலி ஆப்ஷன் 2. கரெக்டாக? இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, எமர்ஜென்சி ஃபண்டை கால்குலேட் பண்ணணும். கரெக்டாக? எமர்ஜென்சி ஃபண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சிம்பிள் ஃபார்முலா, 3 steps ரைட் நவ். ஸ்டெப் 1, உங்கள் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ?
ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்ட்டு, கிராசரி, ஸ்கூல் ஃபீஸ், இஎம்ஐ, இபி பில் எக்ஸட்ரா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். அந்த அமௌண்ட்டை லெட்ஸ் சே 50,000 rupees. ஸ்டெப் 2 50,000 rupees into minimum 6 months. அதுதான் உங்கள் எமர்ஜென்சி ஃபண்டோட டார்கெட் which is equal to 3 lakhs. ஸ்டெப் 3 இதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இல்லை. ஏன்னா அங்கே இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ அல்லது ஸ்டாக்ஸ்லேயும் இல்லை. ஏன்னா அங்கே ரொம்ப volatile. பெஸ்ட் ஆப்ஷன் எதுன்னு கேட்டிங்கன்னா லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் லோ டியூரேஷன் கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸட் டெபாசிட். எமர்ஜென்சி ஃபண்டு அவைலபிளாக இருக்கணும், சேஃபாக இருக்கணும், க்ரோயிங்காக இருக்கணும், அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். இன்றைக்கே பண்ணுங்கள். ஃபோன் எடுங்க, கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுங்கள், மந்த்லி எக்ஸ்பென்சஸை டைப் பண்ணுங்கள், 6ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுதான் உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் டார்கெட். இப்போ உங்களுக்கு அந்த எமர்ஜென்சி ஃபண்டு ரெடியாக இருக்கா இல்லைன்னா இட்ஸ் ஓகே. இந்த மந்த்லேருந்து உங்கள் மந்த்லி சேவிங்ஸில் ஒரு போர்ஷன் எமர்ஜென்சி ஃபண்டுக்கு போகட்டும்னு பிளான் பண்ணுங்கள். முழுசாக ரெடி ஆகும் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வெயிட் பண்ணலாம். வடிவேலு பாணியில் சொல்லணும்னா எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். ஓகே, நீங்கள் இப்போ எமர்ஜென்சி ஃபண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற ரெடி இல்லையா? ஆனால் ஒன் மோர் லேயர் இருக்குது. உங்களுக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் 3 லட்ச ரூபா போருமா? ஹார்ட் சர்ஜரிக்கே கிட்டத்தட்ட 4லேருந்து 8 லட்ச ரூபா ஆகுதே. எமர்ஜென்சி ஃபண்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது ஸ்மால் எமர்ஜென்சிக்கு தானே தவிர பிக் எமர்ஜென்சிக்கு கிடையாது. பிக் எமர்ஜென்சிக்கு வேறு ஒரு டூல் வேணும். அது என்னன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டு சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. ஐ வில் ரிப்ளை டு யூ.